அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க தனது சென்னை இல்லத்திலிருந்து இபிஎஸ் புறப்பட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். பொதுக்குழு கூட்டம் இன்று நடைபெறுகின்றது. பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய செவ்வந்தி இல்லத்திலிருந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டிருக்கின்றார். வழியெங்கும் அவருக்கு வரவேற்பு வழங்குவதற்காக ஆயிரக்கணக்கான அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் வானகரம் செல்லக்கூடிய சாலை முழுவதுமாக நிறைந்திருக்கின்றார்கள். பசுமை வழிச்சாலையிலிருந்து புறப்பட்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியினுடைய வாகனத்திற்கு ரோஜா மலர் இதழ்களை தூவி அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக வழி அனுப்பி வைத்தார்கள். வழக்கமாக தன்னுடைய தேர்தல் பரப்புரைக்கு பயன்படுத்தக்கூடிய தேர்தல் பரப்புரை வாகனமான கருப்பு நிற வாகனத்தில் தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வானகரத்தில் நடைபெறக்கூடிய பொதுக்குழுவில் பங்கேற்பதற்காக புறப்பட்டிருக்கின்றார். பொதுக்குழு செல்லக்கூடிய சாலை எங்கும் ஆங்காங்கு அந்தந்த மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாட்டில் பல்வேறு விதமான வரவேற்பு அவருக்கு வழங்கப்பட இருக்கின்றது. வழியெங்கும் கரகாட்டம், ஒயிலாட்டம், பறையாட்டம் என்று பல்வேறு வடிவில் தமிழர்களுடைய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் வழியிலாக எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு வழங்குவதற்காக அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். வானகரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி திருமண மண்டபத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய சாலையில் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள், பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்தவர்களும், அதிமுகவினுடைய பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர்களாக அங்கீகரிக்கப்பட்ட அழைப்புதல் வழங்கப்பட்டவர்கள் மட்டுமே பொதுக்குழு நடைபெறக்கூடிய திருமண மண்டபத்திற்குள் செல்லுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் நிர்வாகிகள் வரும்பொழுது ஆயிரக்கணக்கான தொண்டர்களையும் உடன் அழைத்து வந்திருக்கின்றார்கள். எனவே அந்த தொண்டர்கள் அனைவருமே பொதுக்குழுவில் எடுக்கப்படக்கூடிய முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பதை பார்ப்பதற்காக ஆயிரக்கணக்கில் வானகரம் ஸ்ரீவாரு வெங்கடாசலபதி திருமண மண்டபத்திற்கு முன்பாக குவிந்திருக்கின்றார்கள். அதிமுகவை பொறுத்தவரை பொதுக்குழு என்பது அந்த கட்சியில் ஒரு முக்கியமான விழாவை போன்று கொண்டாடப்படும். அந்த அடிப்படையில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் இன்று அதிகாலை முதலே குவிய தொடங்கியிருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பொதுக்குழுவில் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்த மிக முக்கியமான முடிவுகள், கூட்டணி தொடர்பான முடிவுகள் அதிமுக சார்பில் எடுக்கப்பட இருக்கின்றன. தொடர்ச்சியாக அதிமுக பாஜகவிற்கு எதிரான நிலைப்பாட்டில் தீவிரமாக இருந்து வரக்கூடிய சூழலில் இந்த பொதுக்குழுவிலும் பாஜகவை சாடக்கூடிய வகையிலான சில தீர்மானங்கள் இருக்கும் என்ற எதிர்பார்ப்போடு அதிமுக தொண்டர்கள் காத்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் அண்மையில் நடைபெற்று முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முதலமைச்சரோடு 2 நாட்கள் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தீவிரமாக வாதம் செய்திருந்தார். சாத்தனூர் அணை திறப்பு தொடர்பாகவும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள பாதிப்பு தொடர்பாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எதிர்க்கட்சி தலைவர் என்ற அடிப்படையில் இதுவரை இல்லாத அளவிற்கு முதலமைச்சரோடு நேருக்கு நேர் வாதத்தில் ஈடுபட்டிருந்தார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில். அதுவும் அதிமுக தொண்டர்களிடையே இந்த பொதுக்குழுவின் தீர்மானத்தில் எதிரொலிக்கும் என்கின்ற ஒரு காத்திருப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதிமுக தொண்டர்கள் இங்கு குவிந்திருக்கின்றார்கள். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்னும் அரை மணி நேரத்தில் பொதுக்குழு அரங்கை சென்றடைவார்.